ஹை கைஸ், ஒரு வழியா சூப்பர்மேனுக்கு வந்தாச்சு. ரொம்ப ஹைப்பாக இருந்தோம் பல வருஷம் அந்த படத்துக்கு. ப்ரோ என்ன சொல்ற? என்னடா ரிங்டன் என்ன கூட சொல்கிறேன்? படம் ரொம்ப ஹைப்பா இருக்கேன். கேமியா ரோல் யாருன்னு தெரியல. பேட்மேன் வருவான்னு நம்பிக்கிட்டு இருக்கானுங்க. 2 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, படத்தை பார்த்துட்டு எப்படி இருக்குன்றோம். ஹை கைஸ், நான் எவ்வளோ சந்தோஷத்தில் இருக்கேன்னு அதை வார்த்தையில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. இருந்தாலும் ட்ரை பண்ணுறேன். சூப்பர்மேன் அவ்வளோ நல்லா இருக்கு. ஏ 2025 வந்துருச்சு. அதுக்குள்ளே அவங்க அனௌன்ஸ் பண்ணும்போது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணாங்க படத்தை நினைக்கிறேன். அப்போலேருந்தே பயங்கர ஹைப் கிளம்புச்சு. பிகாஸ் அந்த ஸ்டேஜ்லேயே தெரியலை டிசி ஃபேனுக்கும், லைக் ப்ரீவியஸாக இருந்த யூனிவர்ஸ் வந்து கண்டினியூ பண்ணாலும் அது ஒரு சிக்கல் தான் அப்படின்னு. புதுசாக ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வந்து அதை வந்து மறுபடியும் சூப்பர்மேன்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொல்லும்போது எல்லாருக்கும் ஒரு ஹைப் கிளம்புச்சு. ஒரு சேம் டைம் அதில் நெகட்டிவிட்டியும் வந்துச்சு. ஒரு மிக்ஸ்டாக தான் இருந்துச்சு. பட் படத்தை பார்த்துட்டேன், அருமையாக இருக்குது. ஒரு சில நெகட்டிவ் இருக்குது, பட் என்னோடய எக்ஸ்பெக்டேஷனோட நல்லா இருக்குது. ஒரு டிசி ஃபேனாக ரொம்ப நிம்மதியாக இருக்குது ஃபைனலி. சொல்கிறேன் எதனால் ஹேட் இருக்குன்னு சொல்கிறேன். பட் ஹேட்டர்ஸ் கூட அந்த படத்தை பார்த்தா ரசிப்பானுங்க. அந்த அளவுக்கு அருமையாக இருக்குது. வரேன், படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறேன். படத்தோட ஸ்டோரி, சினிமாட்டோகிராஃபி, ஆக்டர்ஸ், மியூசிக் இதெல்லாம் பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எனக்கு எல்லாமே நல்லா இருந்துச்சு. நான் ஒரு டிசி ஃபேனுங்கிறதுனால மட்டும் இல்லை, நான் சூப்பர்மேனுக்கு பெரிய ஃபேன். லைக் சூப்பர்மேனை வந்து பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அவரோட எமோஷன்ஸ் அண்டு அவர் மக்களுக்கு மத்தியில் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறாரு, சின்ன சின்ன உயிரையும் எவ்வளோ மதிக்கிறாரு, எவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுறாருங்கிறத வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக காட்டியிருக்காரு ஜேம்ஸ் கன். அண்டு என்னால் குறைய சொல்ல முடியாதுடா படத்தில். எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குடா. அந்த கேரக்டர் வந்து ரொம்பவே ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. அது கூட இருந்த மிஸ்டர் டெரிஃபிக் பையன் மாஸ்க் காட்டிட்டான் ஃபைனலி. தெரியல அவன் யாருன்னு எனக்கு தெரியாது இதுக்கு முன்னாடிலாம், ஆனால் கேள்விப்பட்டிருக்கேன் மிஸ்டர் டெரிஃபிக் ஒரு பயங்கரமான ஆளுன்னு. லைக் மூலக்காரன் தெரியும். பட் இந்த படத்தில் அவர் வந்து சூப்பராக யூஸ் பண்ணி நல்லா இருந்துச்சு பார்க்க. அண்ட் தென் லூயிஸ் லைன் அவங்களையும் நல்லா காட்டியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. சென்சார் கட்டு என்னடா பண்ண கடைசின்னு, ஏன்டா படா இப்போ புஷ்பாலெலாம் டான்ஸ் ஆட விடுவீங்க, சூப்பர்மேனை கட் பண்ணிடுவீங்களா, என்னடா இது லாஜிக். எனிவேஸ் எதுவும் பண்ணிடுறாதீங்களா வீடியோவை. க்ரீன் லேண்டன் அண்ட் ஹாட் கேர்ள், மிஸ்டர் டெரிஃபிக், இந்த சைடில் வந்த கேரக்டர்ஸ்லாம் சூப்பராக யூஸ் பண்ணிடுறான். முக்கியமாக நம்ம மொட்டத்தலை லெக்ஸ் லூத்தர், அவன் தான் மாஸ்க் அடிடான். லைக் உள்ளே ஹேட்டராக வாழ்ந்துட்டான். லைக் அவன் வர சீன் எல்லாத்தையுமே சூப்பர்மேனை வெறுக்கிறான். அவனோட முழு நேர வேலையே அதை மாற்றிட்டானுங்க. மீம்லாம் கூட வந்துச்சு. அப்படி தான் லெக்ஸ் லூத்தர் இருப்பான். ஏன்னா அவன் சூப்பர்மேனை வந்து ஒரு ஆளாகவே மதிக்க மாட்டேங்கிறான். லைக் அவன் ஒரு ஏலியன், வேற ஒரு ஆள், அந்த மாதிரி தான் பார்க்குறான், வேற ஒரு ஆள். படம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு. என் ஃபோனு சார்ஜில் சாக போகுது, அப்போ சார்ஜ் போடணும். அண்டு ரொம்ப ரொம்ப டிசி ஃபேனாக ரொம்ப பெருமையாக இருக்கு மாதிரி. இன்னும் நிறைய பேர் கதறிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ சொல்ல வர்றது என்னென்னா, படத்தை பாரு, ஜாலியாக இரு, சூப்பர்மேன் ஃபேனாக இருங்க. ஒரு ஆக்டரை பிடிக்கும்னா அவர் அடுத்தடுத்து படம் நடிப்பார், அதை போய் சப்போர்ட் பண்ணலாம்.
நிறைய விஷயம் இருக்குது. லைக் பாஸ்ட்டு கடந்து வர்றது தான் தம்பி வாழ்க்கை. என்ன நான் சொல்கிறது. எனிவேஸ், ஃப்யூச்சர் ஆஃப் டிசி ஒரு நல்ல ஹோப் இருக்குது. இப்போ தான் ஒரு ஒளி தெரியுது எனக்கு. எனிவேஸ், பேட்மேன் யாருன்னு தெரியல, கூடிய சீக்கிரம் ரிவீல் பண்ணுவாங்க. நான் பேட்டின்சனாக இருக்கும்னு நினச்சேன். பட் இந்த படம் டோட்டலாக வேறு ஒரு வைப் கொடுத்தது. நம்ம பேட்மேன் யூனிவர்ஸை கம்பேர் பண்ணும்போது கனெக்ட் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும், தப்பு கிடையாது. ஆனால் தெரியல எனக்கு. உங்களோட தாட்ஸ் என்னங்கிறத சொல்லுங்கள். எப்படி புது பேட்மேன் வரணுமா இல்லை பேட்டின்சனை கண்டினியூ பண்ணலாமான்னு. நான் சொல்லணும்னு நினச்சதெல்லாம் சொல்லிட்டேன். படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. ஓகே, இதையே நான் எத்தனை தடவை சொல்கிறதுன்னு தெரில. ஜேம்ஸ் கன்னு நல்லா இருப்படா. பாய்டா, பாய்.